நலன் தமயந்தி சீரியல் ஜனவரி 1 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம தமயந்தியோட குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு வராங்க. கோவிலுக்கு வந்துட்டு தாத்தா சொல்கிறாரு, இங்கே பாரு தமயந்தி, உனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம் நடக்க போகுது. அதனால் சாமிக்கிட்ட போயிட்டு இந்த தாம்பலத்தை கொடுத்து இந்த விஷயத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணம் நல்லபடியாக முடியணும்னு வேண்டிக்கோ அப்படின்னு சொல்ல தமயந்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே சாமிக்கிட்ட போய் நிற்கிறாங்க. அப்போ நம்ம தமயந்தி அந்த தாம்பலத்தை கொடுத்துட்டு, தாத்தா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு வேண்டுகோளை கேட்டிருக்காரு. அவருக்கு எதிர்த்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாத்தா யோசிக்கிறாரு, ரொம்ப வருஷமாக என் தலைமையில் இருந்த பாரம் இப்போ நான் இறக்கி வைக்க போகிறேன். தமயந்திக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம தாத்தா சொல்கிறாரு, சரி வாங்க எல்லாருமே பிரகாரத்தை சுற்றிட்டு வரும் அப்படின்னு. அதுக்கு தமயந்தி சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் கால் வலிக்கிற மாதிரி இருக்குது, நான் வெளியில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமயந்தி தாம்பலத்தை அவங்க பெரியமாட்ட கொடுத்துட்டு போயிட்டு படியில் உட்காந்துருக்காங்க. உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க, நலனை பற்றி யோசனை பண்ணி. அதே நேரம் நலனோட அம்மா வராங்க. அம்மா நேராக தமயந்திக்கிட்ட என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, அப்போ தமயந்தி அழுகிறாங்க. அதே நேரம் பாட்டியும் பெரியம்மாவும் விஷயத்தை சொல்கிறாங்க. இது மாதிரி தமயந்திக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிட்டு அப்படின்னு. அதுக்கு நலனோட அம்மா சொல்கிறாங்க, தமயந்தியோட கையை பிடிச்சி, இங்கே பாரு, நீ ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பாக நடக்கும், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. போயிட்டு நேராக நலனை பார்த்து, இங்கே பாரு நலன், உனக்கு ஆசைப்பட்ட விஷயம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை சீக்கிரம் உன்னுடையதாக்கிக்கோ அப்படின்னு சொல்ல நலன் யோசிக்கிறாரு. ஆமாம், அந்த தமயந்திக்கு கல்யாணம் நடக்க போகுது, என்னால் கண்டிப்பாக அதுக்கப்புறம் அவகிட்ட கற்றுக்க முடியாது. அதனால் இப்போயவே எப்படியாவது அவகிட்டேருந்து சீக்கிரட்டை கற்றுக்கணும் அப்படின்னு நலன் யோசிக்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம தமயந்தி ஒரு லைவ் டெலிகாஸ்ட் போடுறாங்க. என்னென்னா அவங்க ஒரு சின்ன கதையை சொல்கிறாங்க, ரொம்ப சோகமாக. அப்போ நலன் யோசிக்கிறாரு, இப்போ எதுக்கு இவ ரொம்ப சோகமாக ஒரு கதையை சொல்லியிருக்காளே அப்படின்னு. இன்னொரு பக்கம் தமயந்தி பக்கத்தில் அன்னலட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, நீ அப்போவே தாத்தாட்ட சொல்லியிருந்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும். அன்புங்கிறது எப்போவுமே பக்கத்தில் தான் இருக்கும். நீ இப்போ கூட உண்மையை சொல்லலாம், ஆனால் நீ சொல்லாமல் இருக்க, உன் மேலே தான்மா தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க.